எதிரிகள் சுற்றி நின்றபோது தாவீது தனியாக இருந்தான். கையில் வாள் இருந்தது, ஆனால் மனதில் பயம். அவன் வானத்தை பார்த்தான். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை என்றான். பிரச்சனை மாறவில்லை, ஆனால் தாவீதின் இதயம் மாறியது. பயம் நம்பிக்கையாக மாறியது. இருள் இருந்தாலும் தேவன் அவனை வழிநடத்தினார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவன் தனியாக இல்லை. அந்த நிமிஷத்தில் தாவீது புரிந்து கொண்டான், பாதுகாப்பு வாளில் இல்லை, கர்த்தரிடம் இருக்கிறது. இரவு அமைதியாக இருந்தது, ஆனால் தாவீதின் இதயம் அமைதியாக இல்லை. அவன் தனியாக உட்கார்ந்து அழுதான். யாருக்கும் தெரியவில்லை, ஆனால் தேவன் பார்த்தார். தாவீது மெதுவாக சொன்னான், என் கண்ணீரை நீர் கணக்கில் வைத்திருக்கிறீர். அவன் கண்ணீர் பலவீனமில்லை, அது ஜெபமாக மாறியது. ஒவ்வொரு துளியும் தேவனின் முன்னால் பேசினது. சில நாட்களுக்குப் பிறகு அதே இதயம் மீண்டும் சிரித்தது. ஏனெனில் தேவன் அவன் அழுகையை கேட்டு பதில் கொடுத்தார். தாவீது ஒரு பெரிய தவறு செய்தான். அவன் ராஜா, ஆனாலும் மனிதன். அந்த இரவு அவன் மனசு கனமாக இருந்தது. அமைதியில்லை, சந்தோஷமில்லை. அவன் மறைக்க முயலவில்லை. அவன் தேவனை தேடினான். தேவனே, எனக்கு சுத்தமான இதயம் உண்டாக்கும் என்று அழுதான். அந்த ஜெபம் உண்மையானது, பெருமையில்லாதது, உடைந்த இதயத்தின் குரல். தேவன் அவனை தள்ளவில்லை. அவன் விழுந்த இடத்திலேயே அவனை மீண்டும் எழுப்பினார். புயல் திடீரென வந்தது. நிலம் குலுங்கியது. மக்கள் பயத்தில் ஓடினர். ஆனால் தாவீது நின்றான். அவன் கண்களை மூடி சொன்னான், தேவன் என் அடைக்கலம், என் பலம், ஆபத்தில் உதவும் துணை. சத்தமிருந்தது, அழிவு அருகிலிருந்தது. ஆனால் அவன் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதி. ஏனெனில் புயலைவிட பெரியவர் அவனுடன் இருந்தார். உலகம் குலுங்கினாலும் தேவன் குலுங்க மாட்டார். பிரச்சனை திடீரென வந்தது. தாவீதின் மனம் கலங்கியது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவன் ஓட விரும்பினான், போராடவும் நிலைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மென்மையான குரல் அவன் இதயத்தில் கேட்டது. அமைதியாக இரு, நான் தேவன். தாவீது நின்றான். அவன் பயத்தை விடுத்தான். அவன் கட்டுப்பாட்டை தேவனிடம் ஒப்படைத்தான். சில நேரங்களில் ஜெயம் போராடுவதால் வராது, நிறுத்தி தேவனை நம்புவதால் வரும். அமைதியில் அவன் தேவனின் சக்தியை உணர்ந்தான். அந்த இரவு முடிவில்லாதது போல இருந்தது. தாவீதின் இதயம் வலியால் நிரம்பியது. அவன் அழுதான், ஜெபித்தான், காத்திருந்தான். தேவனே, இந்த இரவு எப்போது முடியும் என்று அவன் எண்ணினான். ஆனால் தாவீது ஒரு உண்மையை நினைத்தான். இரவில் அழுகை இருக்கும், ஆனால் காலையில் சந்தோஷம் வரும். மெதுவாக இருள் விலகியது. சூரியன் உதயமானது. ஒளி நிலத்தை நிரப்பியது. அந்த ஒளியுடன் தாவீதின் இதயமும் மீண்டும் நம்பிக்கையால் நிரம்பியது. இரவு நிரந்தரம் அல்ல, வலி என்றும் நீடிக்காது. வெளியில் பார்த்தால் தாவீது ஒரு வலிமையான ராஜா, போரில் ஜெயித்தவன், மக்களால் மதிக்கப்பட்டவன். ஆனால் ஒரு நாள் அவன் இதயம் உடைந்து போனது. சில வலிகள் வெளியில் தெரியாது, சிரிப்பின் பின்னால் மறைந்து கிடக்கும். தாவீது தனியாக இருந்தான். அவனை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவன் நினைத்தான். மனதில் ஒரு பெரிய பாரம். அவன் மெதுவாக தேவனை நோக்கி அழைத்தான், கர்த்தாவே, என் இதயம் உடைந்திருக்கிறது. அவன் பயந்தான், இந்த நிலைமையில் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று. ஆனால் தேவன் தூரத்தில் இல்லை. சங்கீதம் சொல்கிறது, உடைந்த இதயத்தாருக்கு கர்த்தர் அருகில் இருக்கிறார். அந்த இரவில் தாவீது ஒரு உண்மையை உணர்ந்தான். தேவன் பரிபூரணமானவர்களை தேடவில்லை, உண்மையானவர்களை தேடுகிறார். நாம் பல நேரங்களில் நம்முடைய வலியை மறைக்க முயற்சிக்கிறோம். நான் பலவீனமாக தெரியக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனிடம் நாடகம் தேவையில்லை, ஒரு உண்மையான கண்ணீர் போதும். தாவீது தனது வலியை மறைக்கவில்லை, அதை தேவனிடம் ஒப்படைத்தான். அந்த உடைந்த இதயத்தை தேவன் மெதுவாக சுகப்படுத்தினார். பயம் இருந்த இடத்தில் சமாதானம் வந்தது.
வலி இருந்த இடத்தில் நம்பிக்கை மலர்ந்தது. நினைவில் கொள்ளுங்கள், உடைந்த இதயம் என்பது முடிவு அல்ல, அது தேவன் செயல்படத் தொடங்கும் இடம். ஒரு காலத்தில் தாவீதின் வாழ்க்கை முழுவதும் இருளால் சூழப்பட்டது. எதிரிகள் அவனை தேடினார்கள். நண்பர்கள் சிலர் விலகினர். எதிர்காலம் கூட தெளிவாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு பயமாக இருந்தது. ஆனால் அந்த இருளின் நடுவில் தாவீது ஒரு பெரிய உண்மையை அறிவித்தான். கர்த்தர் என் ஒளியும் என் இரட்சிப்பும். நான் யாரை பயப்படுவேன்? இது வெறும் வார்த்தைகளில்லை, அது அவன் நம்பிக்கை. இருள் அதிகமாக இருக்கும்போதுதான் ஒளியின் மதிப்பு புரியும். ஒரு இரவு தாவீது வானத்தை பார்த்தான். நட்சத்திரங்கள் சிறியதாக இருந்தாலும் இருளை முற்றிலும் நீக்க முடியவில்லை. ஆனால் ஒரு சிறிய ஒளியே பயத்தை குறைக்கப் போதுமானது. அவன் புரிந்து கொண்டான். தேவன் அவன் பாதைக்கு ஒளி. அவன் நடக்க வேண்டிய வழியைக் காட்டும் வழிகாட்டி. எதிரிகள் அருகில் வந்தபோதும் அவன் இதயம் தளரவில்லை. ஏனெனில் அவன் தெரிந்திருந்தது, ஒளி இருக்குமிடம் இருள் நிலைக்க முடியாது. தாவீது இன்னும் சொன்னான், ஒரே ஒன்றை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவரின் சந்நிதியில் வாழ வேண்டும். பாதுகாப்பு அரண்மனையிலில்லை, படைப்பாளியின் சந்நிதியில்தான். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இருள் வரும்.